எனது த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் ஆஸ்திரேலியாவில் பக்கத்துல இடம் இருக்குதா? ஆதாரங்களை நான் வேணா வெளியிடவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மிரட்டி இருக்காரு. அது யாரு, எதுக்காக இப்ப இதை பத்தி பேசி இருக்காரு அப்படிங்கிறத பத்தியும் இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். இப்போ 2026 தேர்தல் காலம் ரொம்பவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நாளுக்கு நாள் பரபரப்பு அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குறை சொல்றது, ஒருத்தர் கழுவி ஊத்துறது, நான் இதை பண்ணேன் நீ அதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி திட்டிக்கிறது, இதுதான் போய்கிட்டு இருக்கு. விஜய் அரசியல் களத்துக்கு வந்தாலே அவரை பத்தின விமர்சனங்கள் நாளுக்கு நாள் கடுமையா தான் ஆகிட்டு இருக்கு. அதை தடுக்கவே முடியலை. ஏன்னா விஜய் பேசுற பேச்சுக்களா இருக்கட்டும், விஜய் பிரச்சாரத்துக்கு வரும்போது நடக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும், அவங்களோட ஃபேன்ஸ் அப்புறம் ரசிகர்கள் ஆதரவாளர்கள் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாமே நாளுக்கு நாள் பேசுபொருளா தான் மாறிக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரொம்பவே பெரிய விஷயமா பேசப்பட்டது என்னன்னா, சங்கீதா விவாகரத்து மனு தாக்கல் பண்ண விஷயம் தான். விஜய் எனக்கு வேண்டாம்ப்பா, விஜயை எனக்கு பிடிக்கல, அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எனக்கு பிடிக்கல, விஜய்க்கு வேற ஒரு நடிகை கூட தொடர்பு இருக்கு, அதனால நான் மனவேதனை இருக்கேன்ப்பா, அதனால எனக்கு விவாகரத்து வேணும்னு சங்கீதா போட்டு உடைச்சிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் தான் ஒரு மாதத்துக்கு மேல சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அதுல மிக முக்கியமா எனக்கு என்னோட கணவருக்கு ஒரு நடிகை கூட தொடர்புல இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் கவனிக்க வேண்டிய விஷயமா இருந்துச்சு. அது அவங்க பேர் குறிப்பிடலாம் கூட த்ரிஷா தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யூகிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஒரு மனு தாக்கல் பண்ண டைம்ல விஜய் பண்ண பெரிய தப்பு என்னன்னா, த்ரிஷா கூட சேர்ந்து ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிட போனதுக்கு. அந்த திருமண நிகழ்ச்சிக்கு போனதை கூட நம்ம சரின்னு விட்டுறலாம். ஆனா ஒரே போல காஸ்டியூம் போட்டு போனாங்க பாத்தீங்களா, அதனாலதான் எல்லாருக்கும் கோவம் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம விஜயோட ரசிகர்களை விஜய் மேல அதிருப்தி அடைஞ்சாங்க. சரி, உங்களுக்கு போய் நான் ரொம்ப முட்டு கொடுத்தோம், ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை, சத்தியமா உங்களுக்கு இதுக்கு மேல முட்டு கொடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நொந்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தனமான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. தன்னோட மனைவி தன்னை ஒரு குறை சொல்லி விவாகரத்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க, நீங்க அதை பத்தி பொது வெளியில பேசவே மாட்டீங்க, ஆனா அந்த நடிகை கூட ஊரை சுத்துறீங்க அப்படின்ற மாதிரி பேசப்பட்டுச்சு. என்னன்னா, இதுக்கு முன்னாடியுமே த்ரிஷா கூட விஜய் நிறைய ஊரை சுத்தி இருக்காரு. பட் அந்த டைம் பேசப்பட்டாலுமே அந்த அளவுக்கு அது பாதிப்பை கொடுக்கல. மனு தாக்கல்ல சங்கீதா ஒரு நடிகையுடன் தொடர்பு அப்படின்னு குறிப்பிட்டதுனால த்ரிஷா கூட பத்தி பேசினாங்க. ஸோ த்ரிஷா கூட வச்சுதான் எல்லாரும் பேசினாங்கன்னு தெரிஞ்சுமே த்ரிஷா கூட கல்யாண நிகழ்ச்சியில போய் கலந்துக்கிட்டாரு ஒரே காஸ்டியூம்ல. ஸோ இந்த பிரச்சனை இப்பதான் கொஞ்சம் மூடி அடங்குச்சு. அதுக்குள்ள இன்னொரு நபர் பேச ஆரம்பிச்சிட்டார். அது யாருன்னு பார்த்தோம்னா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவரும் யூடியூபருமான சாட்டை துரைமுருகன் தான். இவர் விஜய் அண்ட் அவரோட தமிழக வெற்றி கழகத்தை பத்தி நிறைய விமர்சனங்கள் நிறையவே பேசிட்டு இருக்காரு. விஜய் எது பேசினாலும் அதை கலாச்சி பேசக்கூடிய நபர். அவரோட பாணியில சாட்டை துரைமுருகன் ஒருத்தரை பத்தி கலாச்சி பேசுறாருன்னா அது நெட்டிசன்கள் ரொம்பவே வரவேற்று தான் பாக்குறாங்க. ஏன்னா அவரோட பாணி அப்படிங்கிறது கொஞ்சம் தனி ஸ்டைலா இருக்கும். சாட்டை துரைமுருகனோட ஸ்டைல் அப்படிங்கிறது ஒரு வேறு விதமா இருக்கும். ஒரு கலாய்க்கிறது விஷயமா இருக்கட்டும், ஒருத்தரை விமர்சனம் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இதனால இவருமே நிறைய பேர் ஆதரிச்சுக்கிட்டு தான் வராங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு சேகரிக்க பிரச்சாரம் போனாரு நம்மளுடைய சாட்டை துரைமுருகன். அப்போ நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல பேசின விஷயம் தான் இப்போ ரொம்பவே வைரலாக இருக்கு. அவர் அப்பவும் விஜய் அண்ட் த்ரிஷா பத்தி தான் பேசியிருக்காரு. என்னன்னா, விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் ஆஸ்திரேலியாவில் பக்கத்துல லேண்ட் இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒருவேளை விஜய் இதை மறுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் வேணா ஆதாரத்தை வெளியிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சவால் விடுத்திருக்காரு. ஏன்னா இப்ப அவர் சவால் விடுக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா அதுல உண்மை இருக்கும். இப்ப யாருமே தாங்கிட்ட ஆதாரம் இல்லை அப்படின்னா அந்த சவால் விட மாட்டாங்க. ஆதாரம் இருக்க போய் தான் அந்த அளவுக்கு சவால் விட்டு பேசுறாங்க. இதுல சாட்டை துரைமுருகன் இந்த விஷயத்தை பத்தி மட்டுமே பேசல, இன்னுமே விஜயை பத்தி நிறைய குற்றச்சாட்டுகள் முன் வச்சாங்க. சொல்ல போனா விஜய் ஒரு அயோக்கியன் அப்படின்ற மாதிரியுமே சாடி பேசியிருந்தாங்க. அதுக்கான காரணத்தையுமே அவர் சொல்லியிருக்காரு. என்னன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரியும், விஜய் சென்னையில இருக்கக்கூடிய லேண்டுகள் எல்லாம் வித்தாரு. அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, தேவையில்லாம எதுக்கு போய் லேண்டை விற்கிறாரு அப்படின்ற மாதிரி கேள்வி இருந்துச்சு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, விஜய் அரசியலுக்கு வந்துட்டாருப்பா, இப்போ தேர்தல் வரப்போகுது, கண்டிப்பா பணம் தேவைப்படும், அதனாலதான் அந்த லேண்டுகளை விற்கிறாரு, அவர் வேற எதுக்காகவும் விற்கல, தேர்தலுக்கு செலவு பண்றதுக்காக தான் லேண்டுகளை விற்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. சரி, அதை எல்லாருமே நம்பினாங்க. ஏன்னா அரசியல் தரப்புல இருந்து சொல்லும் போது மக்களுக்கு என்ன தெரியும், அதனால அதை நம்ப தான் செஞ்சாங்க. ஆனா இதுலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன தெரியுமா? அந்த ட்விஸ்ட் யார் சொல்லியிருக்காருன்னா, சாட்டை துரைமுருகன் தான் அதை ரிவீலே பண்ணியிருக்காரு. என்னன்னா,
சங்கீதா வந்து மனு தாக்கல் பண்றப்போ ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, எனக்கு ஜீவனாம்சம் வேணும். ஏன்னா மனைவிக்கு வந்து கணவரோட சொத்துல வந்து சம உரிமை இருக்குது. அப்ப பாதி பாதி கண்டிப்பா கொடுக்கணும். இப்போ எனக்கு வந்து ஜீவனாம்சம் வேணும். விஜய்க்கு வந்து எந்த அளவுக்கு சொத்து இருக்குதோ, அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அதுல வந்து சரியான அளவு பங்கு வந்து எனக்கு ஜீவனாம்சமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ அந்த டைம்க்கு அப்புறமா தான் விஜய் வந்து லேண்டுகளை விற்க ஆரம்பிச்சிருக்காரு. ஏப்ரல் 20ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கு. அப்போ என்ன தீர்ப்பு வரும்னா, கண்டிப்பா 2 பேரும் பிரிகிற மாதிரி இருந்தாங்கன்னா, விஜய் வந்து ஒரு பார்ட் ஆஃப் மணி அல்லது அந்த லேண்டை வந்து சங்கீதாவுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். ஆனா சொத்துல பாதி பங்கை வந்து சங்கீதாவுக்கு வந்து விஜய் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும். இதை வந்து விஜய் ஒத்துப்பாரா? கண்டிப்பா மாட்டாரு. தாங்கிட்ட சொத்து இருந்தா தானே கொடுக்க வேண்டி இருக்கும். அதனால சொத்து எல்லாத்தையும் வித்திருக்காரு விஜய். இதை தான் சாட்டி திருமுருகன் சொல்லியிருக்கார். தன்னோட மனைவிக்கு சொத்து கிடைக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் விஜய் வந்து லேண்டை வித்திருக்காரு. அப்படி வித்தவர் வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் லேண்ட் வாங்கியிருக்காரு. அந்த லேண்டு பக்கத்திலேயே த்ரிஷாவுக்கு நடம் இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையுமே சாட்டை துரைமுருகன் வச்சிருக்காரு. ஸோ அது விஜய் வாங்கி கொடுத்தாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. பட் பக்கத்துல விஜய் த்ரிஷாவுக்கு லேண்ட் இருக்கு அப்படின்றத போட்டு உடைச்சிருக்காரு. ஸோ இந்த விஷயம் தான் இப்படி ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னா, இப்போ நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு சாதாரணமா லாரி ஓட்டுறவங்க, பூ விற்கிறவங்க, ஏதோ ஒரு வேலை பார்க்குறவங்க, கூலி தொழிலாளியா இருக்கட்டும், எவரோ ஒருத்தவங்க ஒரு நம்மளுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் சம்பாதிச்சாங்க அப்படின்னா அந்த சம்பாத்தியத்துல தன்னோட மனைவிக்கு, தன்னோட குழந்தைகளுக்கு, தன்னோட பெத்தவங்க இவங்க எல்லாத்துக்கும் தான் கொடுப்பாங்க. ஆனா ஒரு லேண்டு வாங்கினா கூட தன்னோட மனைவி பேர்லயோ தன்னோட குழந்தைகள் பேர்லயோ வாங்குவாங்க. ஆனா விஜய் வந்து ஒரு அயோக்கியன். அதனாலதான் விஜய் தன்னோட மனைவி பேர்லயும் எதுவும் வாங்கல, பொண்ணு பேர்லயும் எதுவும் வாங்கல, மகன் பேர்லயும் எதுவும் வாங்கல. கண்டிப்பா கடன் கொடுத்து மட்டும் செஞ்சிருக்காரு. இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க இல்லையா, அதுல யாருக்கெல்லாம் கடன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது விஜய் வந்து தன்னோட மனைவி, அம்மா, அப்பா, பையன், பொண்ணு இவங்க எல்லாத்துக்குமே கடன் கொடுத்திருக்கேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. எந்த ஒரு தகப்பனாவது தன்னோட குழந்தைகளுக்கு கடன் கொடுத்தேன், அவங்க கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறமா வேணா சொன்னா ஒரு லாஜிக் இருக்குது. ஆனா அந்த குழந்தைகள் இப்பதான் ஒரு வளர்ச்சி பாதைக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் அதுக்கான அவங்களோட அந்த கோலை கூட அச்சீவ் பண்ணவே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நிலையில எப்படி தன்னோட குழந்தைகளுக்கு வந்து கடன் கொடுத்தாருன்னு விஜய் மென்ஷன் பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு அயோக்கியனை வந்து பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சாட்டை துரைமுருகன் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. ஸோ இதனாலதான் அந்த லேண்டு தன்னோட மனைவிக்கு கிடைக்கக்கூடாது, தன்னோட சொத்து மனைவிக்கு போய் சேரக்கூடாது அப்படின்ற ஒரு சுயநலத்தினால மட்டும்தான் அந்த இடத்தை வித்திருக்காரு. யாருமே இப்படி இருக்க மாட்டாங்க. தன்னோட மனைவிக்கு வந்து எதுவுமே கிடைக்கக்கூடாது, எல்லாமே தனக்கு மட்டும்தான் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. இதனாலதான் நான் வந்து விஜயை வந்து ஒரு அயோக்கியன்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சாட்டை துரைமுருகன் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருது. ஏன்னா விஜய் மேல நிறைய குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டாலுமே வந்து அவர் அதை பத்தி கண்டுக்காம மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்காரு. ஸோ இந்த நேரத்துல சாட்டை துரைமுருகன் வந்துட்டு என்கிட்ட ஆதாரம் இருக்கு, நான் வந்து வெளியிடவா, விஜய் வந்து ஒருவேளை மறுத்தார் அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் லேண்ட் இல்லைன்னு மறுத்தாருன்னா நான் அந்த ஆதாரத்தை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொது வெளியில சவால் விடுத்து வந்து சாட்டை துரைமுருகன் பேசியிருக்காரு. ஸோ எப்பவுமே விஜய் வந்து அவர் மேல குற்றச்சாட்டு வந்தாலும் சரி, விமர்சனம் வந்தாலும் சரி, அதை பத்தி கண்டுக்கவே மாட்டாரு. அவர் பாட்டு அவர் போக்குல போயிட்டு தான் இருப்பாரு. ஸோ இந்த சாட்டை துரைமுருகன் பேசுறது மட்டுமே கண்டுகிட்டு அதுக்கு பதில் கொடுக்க போறாரு. ஸோ அவருக்கு அது பதில் கொடுக்க மாட்டாரு. ஸோ இருந்தாலும் எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன, தமிழ் ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு விஜய் வந்து இப்போ அரசியல்வாதியா இல்லாம சினிமாவில் மட்டும் இருந்தாங்கன்னா யாரும் கண்டுக்க போறது கிடையாது. இப்போ பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டாரு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா விஜய் கிட்ட இருந்து பதில்களை எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா எல்லா அரசியல் கட்சியினருமே பார்த்துக்கோங்களேன், இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பத்தி எடப்பாடி பழனிசாமி பேசினார் அப்படின்னா அதுக்கு பதிலடியா மு.க. ஸ்டாலினுமே வேற ஒரு பிரச்சாரத்துல பதிலடி கொடுத்துடுறாரு. இதே மாதிரிதான் இப்ப பிரேமலதா விஜயகாந்த் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசின ஒரு குற்றச்சாட்டுக்கு, ஒரு தேவையில்லாம பேசின ஒரு விஷயத்துக்கு பதிலடி கொடுக்க விதமா பிரேமலதா விஜயகாந்த் பேசியிருந்தாங்க. இப்படிதான் பிரச்சாரங்கள்ல வந்துட்டு ஒருத்தர் தன்னை பத்தி பேசினாங்கன்னா அதுக்கு இன்னொரு பிரச்சாரத்துல எது உண்மை அப்படிங்கறத வெளிப்படையா போட்டு உடைச்சிடுறாங்க. உண்மையோ பொய்யோ என்ன பத்தி இவர் பேசியிருக்காரு, அதுக்கான பதில் இதுதான் அப்படின்றத வெளிப்படையா சொல்லிடுறாங்க. ஆனா விஜய் வந்து அப்படி பண்ணவே மாட்டார். யார் என்ன பேசினாலும், பொதுமக்களே பேசினாலுமே விஜய் வந்து அதுக்கான பதில் கொடுக்கவே மாட்டாரு. ஏன்னா அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப விஜய் த்ரிஷா பிரச்சனை போய்கிட்டு இருக்கும் போது கூட அதை பத்தி அவர் கண்டுக்கவே இல்லை. சங்கீதா வந்து மனு தாக்கல் பண்ணதுக்கும் அவர் பெருசா எந்த ஒரு ரிப்ளைவும் கொடுக்கவும் இல்லை. ஸோ ஒன்னு என்ன பண்ணிருக்கணும், அது என்னோட பர்சனல் லைஃப், அதை பத்தி யாரும் பேச வேண்டாம், அதை நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும். ஆனா அவர் வாயிலிருந்து வந்தது இதெல்லாம் ஒரு ஒர்த்து இல்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி தான் வந்துச்சு. ஸோ இதனால வந்து அவரோட மென்டாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது புரிஞ்சுக்கவே முடியல. இதனால வந்து
இப்போ சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காருன்னா, விஜய் தான் கிட்ட ஒரு சுத்தமானவர், நான் வந்து தப்பே பண்ணலப்பா அப்படின்னா, விஜய் வந்து ஒரு சுத்தமானவரா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? நீ வந்து உண்மையை சொன்ன அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் வெளியிடுப்பா, உங்ககிட்ட ஆதாரம் இருக்குல்ல அதை வெளியிடு, ஏன்ட்டு அந்த லேண்ட் எல்லாம் கிடையாது அப்படி ஒருவேளை இருக்குன்னு நினைச்சனா அந்த ஆதாரத்தை பொது வெளியில வெளியிடு அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருக்கணும். ஆனா விஜய் அதெல்லாம் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர் மேல தப்பு இருக்கா இல்ல, ஒருவேளை இப்ப வந்து விஜய் வந்து ஃபுல்லாவே குறை சொல்லல, விஜய் கண்டிப்பா இது பண்ணிதான் ஆகணும். ஏன்னா புது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டாரு. ஒரு அரசியலுக்கு வந்த ஒரு நபர் வந்து கண்டிப்பா இதுக்கப்புறம் மூடி மறைக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் தப்பு விஜய் நான் த்ரிஷா கூட தொடர்புல இருக்கேன் அப்படின்னா, ஆமாப்பா அது என்னோட தனிப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு விஜய் போய்கிட்டே இருக்கலாம். ஆஸ்திரேலியாவில் விஜய் அண்ட் த்ரிஷாவுக்கு நிலம் இருக்குன்னா, ஒண்ணு ஆமாப்பா இருக்குது, அது எங்களோட பர்சனல், ஒருவேளை அது நண்பர்களா கூட இருக்கலாம், அதை தவறா கூட புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அதை தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறது யாரு? விஜய் மட்டும்தான். த்ரிஷா வந்து அவங்க ஒரு நடிகை, அவங்க வந்து பொது வாழ்க்கைக்கு வரல, அவங்கள பத்தி விமர்சனம் வச்சாலும் அவங்க கண்டுக்காம போயிட்டு இருக்காங்கன்னா அது அவங்க ஒரு நடிகை அப்படின்ற மாதிரி போயிருவாங்க. நீங்க மக்களுக்காக நல்லது செய்ய வந்துட்டு எல்லாத்தையும் மூடி 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 மறைப்பேன் அப்படின்னா அதுல லாஜிக்கே இல்லை. ஸோ எதுக்கா இருந்தாலும் தீர்வு வந்து ஒருத்தர் சொல்லாத வரைக்கும் அதுக்கான தீர்வு அமையவே அமையாது. ஸோ இந்த ஒரு லேண்ட் விஷயம் இப்போ ரீசெண்டா வந்து 1 மந்த் வந்து த்ரிஷா அண்ட் விஜய் பிரச்சனை போய்கிட்டே இருந்துச்சு. இப்போ மறுபடியுமே த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் வந்து லேண்ட் இருக்கு, ஆஸ்திரேலியாவில் லேண்ட் இருக்கு, அதுவும் தன்னோட மனைவிக்கு கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் சென்னையில இருக்கக்கூடிய லேண்டுகள் எல்லாம் வித்து அங்க போய் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி சாட்டை துரைமுருகன் சொல்லியிருக்காரு. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.